சில விஷயங்கள் சொன்னால் பல பேருடைய மனம் வருத்தப்படும். ஆனால் இப்போ நான் சொல்லாமல் இருக்க முடியல. அதான் எனக்கு இருக்கிற சிக்கல். வள்ளற் பெருமானுடைய வழிபாட்டில் ஜோதி வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரியும். தைப்பூசம் வரப்போகுது. உண்மையாகவே அந்த வழிபாட்டை வடலூரில் வள்ளற் பெருமான் அமைச்ச போது என்ன பிரின்சிபிளில் அமைச்சாருங்கிறது தெரியாமையே பின்னால் வந்த பல பேர் அந்த இடத்த கையாண்டுட்டாங்க. நான் இந்த அரசு அந்த அரசுன்னு சொல்ல விரும்பல. ஒரு 100 ஆண்டு காலமாகவே அந்த தப்பு நடந்து போச்சு. அதாவது வள்ளலார் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற ஐடியாவே தெரியாமல் அதில் போய் கை வச்சுட்டாங்க. பல பேருக்கு அது என்னன்னே தெரியாமே கை வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக தைப்பூசம்னா என்ன தெரியுங்களா? தைப்பூசம்னா என்ன அர்த்தம்? ஜோதி தரிசனம் பார்க்கணும், ஜோதி தரிசனம் பார்க்கணும், ஜோதி தரிசனம் பார்க்கணும். இங்கே அந்த பெடலூரில் போய் அடித்து புரண்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ளி அங்கே ஜோதி ஏற்றின ஒன்று அருப்பெரும் ஜோதி உண்மையாகவே ஜோதி தரிசனங்கிறது என்னன்னு கேட்டால் இது பாருங்கள். பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு தையில் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு பௌர்ணமி, அந்த பௌர்ணமி நிலா போய் இறங்க ஆரம்பிக்கும். அந்த பௌர்ணமி நிலா வானத்தில் இருக்கும்போது சூரியன் உதயமாயிடும். புரியுதா உங்களுக்கு? சூரியன் உதயமாயிடும். 90% எப்போவுமே சந்திரன் இறங்கிடும், அதுக்கப்புறமா சூரியன் மேலே ஏறும். இதுதான் 90% நடக்கும். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் தைப்பூசத்து அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிலா முழுக்க மறையாது, இறங்காது. அதே நேரத்தில் சூரியன் உதயமாயிடும். நல்ல கவனிங்க. இங்கே ஜோதி ஏற்றுவாங்க. வள்ளலார் சொன்னார், ஒரே நேரத்தில் சூரிய ஜோதியையும் சந்திர ஜோதியையும் ஆத்ம ஜோதியையும் ஒரே நேரத்தில் பார்ப்பதற்காக தைப்பூசம் என்ற விழாவை வடிவமைத்தார். அந்த கான்செப்டே இப்போ செத்து போச்சு. ஏன்? பில்டிங் கட்டிட்டாங்க. எங்க இப்போ நின்று கும்பிடுற இடத்துல பில்டிங் கட்டிட்டாங்க. சூரியனையும் பார்க்க முடியாது, சந்திரனையும் பார்க்க முடியாது, தீப ஏத்துறதை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ அந்த அர்த்தத்தை தெரியாதவன் அதில் கை வைக்கலாமா? அது என்னன்னு தெரியாதவங்க அந்த இடத்துல போய் கை வைக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது கொஞ்சம் லேசா மாற்றணும் அப்படின்னு நம்ம சொன்னா, ஐயோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எதிராக இவர் பேச ஆரம்பிச்சுட்டார். எங்க போய் சொல்றது? உண்மைகளை உங்களுக்கு தெரியல. உனக்கு மட்டும் எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஏதோ ஒன்று சொல்லி தொலைக்குது. அது என்னன்றதை என்னால் சொல்லவே முடியாது. அதனுடைய பழுத்த உண்மை என்ன அப்படிங்கிறது அது ஒரு நேரத்தில் டப்புன்னு அப்படியே வெளியே வரும். எடுத்து போய் ரெஃபர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆஹா, என்ன பர்பஸுக்காக இதை அமைச்சாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கான்செப்டே வீணாக போயிடுச்சு. அவர் ஒரே நேரத்தில் சூரிய ஜோதி, சந்திர ஜோதி, ஆத்ம ஜோதி, இது சூரிய ஜோதி, இது சந்திர ஜோதி, இது ஆத்ம ஜோதி, அங்கேயும் பாரு, இங்கேயும் பாரு, அங்கேயும் பாரு, இங்கேயும் பாரு. இதுக்கு அமைச்ச வடிவமைப்போம். இவன் அங்கேயும் பார்க்கல, இங்கேயும் பார்க்கல, எங்கேயும் பார்க்கல. நான் அந்த தைப்பூச திருவிழாக்கு போகிறவன் வடை சட்டி வாங்கிட்டு வரான். அங்கே கடை வச்சுருக்கான். வடை சட்டி வாங்கிட்டு வரான், கிளிகிழிப்பு வாங்கிட்டு வரான், பலூன் வாங்கிட்டு வரான், இன்னமும் வாங்கிட்டு வரான். அங்கே ஞானத்தை வாங்கிட்டு வரானா பார்த்தா இல்லை. இறைவா, அதாவது என்ன பர்பஸுக்கு அது தோணுச்சு அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆங்கிலத்தில் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸ்டூபிடிட்டி, முட்டாள்தனத்தில் ஸ்டூபிட் அப்படின்னு திட்டம் இல்லை, ஸ்டூபிடிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சார் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூபிடிட்டி அதுக்கு டெஃபினேஷன் சொல்வான். ஒன்று பொய்யாக இருக்க, அது பொய் என்று தெரிந்தும் அது தவறாக இருக்க, அது தவறு என்று தெரிந்தும். பாருங்க, ஒன்று பொய்யாக இருக்க, அது பொய் என்று தெரிந்தும், அது தவறாக இருக்க, அது தவறு என்று தெரிந்தும் அதனை அப்படியே தான் பின்பற்றி கொண்டு மாற்றங்களுக்கு தயாராக இல்லாமல் இருத்தல், தட் இஸ் கால்டு ஸ்டூபிடிட்டி அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன். நல்லா தெரியும் அது பொய்ன்னு, அது தப்புன்னு தெரியும். நல்லா தெரிஞ்சு பொய் தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறது? தட் இஸ் கால்டு ஸ்டூபிடிட்டி. இதுக்கு மேலே போனால் பாருங்க, என்ன ஒரு மனுஷன் ஸ்டூபிடாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ சொசைட்டியே அப்படி ஆயிடுச்சான். அதுக்கு பேர் கலெக்டிவ் ஸ்டூபிடிட்டி. கலெக்டிவ் ஸ்டூபிடிட்டி. ஒரு பெரிய கூட்டமே முட்டாள்தனமாக நடந்தால் யார் அவங்களுக்கு அறிவு சொல்கிறது, யார் அவங்களுக்கு புரிய வைக்கிறது? திஸ் இஸ் கால்டு கலெக்டிவ் ஸ்டூபிடிட்டி. கேட்கறதே இல்லை. இது என்ன, இது தவறாச்சே, இதை மாற்ற வேண்டாமா, இதை பற்றி யோசிக்க வேண்டாமா? சின்ன விஷயம்தான் சார், பல விஷயம் நமக்கு புரியாது. சாப்பாடு சாப்பிடும்போது பழம் சாப்பிடக்கூடாது சார். இப்போ நம்ம பழக்கம் என்னென்னா, சாப்பிட்டு 2 வாழைப்பழத்தை உள்ளே தள்ளுறது.
எதுக்குன்னா அந்த இடைவெளியெல்லாம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு, அந்த நடுவில் இருக்கிற கேப்பை எல்லாம் அப்படி ஒரு ஃபெவிகால் போடுற மாதிரி அந்த பழம் போய் அப்படி அப்படி அப்படி. இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன், ஜீரணமாவதற்கு அமிலம் தேவைப்படுகிற உணவையும் அமிலம் தேவைப்படாத உணவையும் ஒன்றாக உண்ணக்கூடாது. பழம் ஜீரணமாகிறதுக்கு ஆசிட் வேண்டாம், வயிற்றில் இருக்கிற ஆசிட் தேவையே இல்லை. ஆனால் நம்ம சாப்பிட்ற மற்ற விஷயங்கள், புரோட்டீன், பருப்பு, அதெல்லாம் ஜீரணமாகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆசிட் வயிற்றுக்குள்ளே இருக்கணும், அசிடிட்டி வேணும். அப்போ என்னன்னு கேட்டால் ஆசிட் செக்ரீஷன் சுரக்குது பார்த்தீங்களா, பழத்தில் சுரந்தா பழத்து மேலே அடித்து பழம் நொதிச்சு போய் புளிச்சு போய் அதன் மூலமாக நமக்கு நோய் தான் வரும். சார் 1000 வருஷமாக நாங்கள் பண்ணலையான்னா 1000 வருஷமாக கலெக்டிவ் ஸ்டூபிடிட்டி. நீங்கள் சயின்ஸை கொஞ்சம் படிக்கணும், சயின்ஸை கொஞ்சம் திங்க் பண்ணணும். அதுக்கு என்ன சொல்கிறான், வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறியா, 45 நிமிஷம் முன்னாடி சாப்பிடு. இல்லையா, சாப்பிட்டு முடிச்சு 45 நிமிஷம் 50 நிமிஷம் கழித்து அப்புறமா சாப்பிடு. ரெண்டையும் ஒன்றா சாப்பிடாது அப்படிங்கிறா. அப்போ அதை சொன்ன என்ன மடையண்ணா, எவ்வளவு ரிசர்ச் பண்ணி எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி அவன் சொல்கிறான், நாம் அதை கேட்குறது இல்லைன்னா. அந்த ஒரு விஷயம் சரியில்லைன்னு தெரிஞ்சா சார், சரியில்லைன்னு உடனே அதை மாற்றிக்கொள்வதற்குரிய தெளிவும் தைரியமும் நமக்கு வரணும். இன்னொரு பார்வை, இது ரொம்ப 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 டயலமா, எனக்கு பேசுறது ரொம்ப கஷ்டம்தான். உண்மையிலேயே அதை எடுத்து நான் பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் வேறு வழி இல்லை, நான் பேசி ஆகணும். ஏன்னா இப்போ நான் கூட பேசலைன்னா இதை யாருமே பேச மாட்டாங்க, வேறு வழி இல்லை, அதனால் நான் பேசிகிட்டு இருக்கேன். 2 வார்த்தை இருக்குதுங்க, பின்பற்றுதல்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க, எதிர்த்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. இன்னைக்கு என்ன தெரியுங்களா, எதிர்ப்பவர்கள் எதிர்ப்பதாக சொல்லி கொண்டு பின்பற்றுகிறார்கள். ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ். இது யாராவது சிந்திச்சிருக்குமா இது வரைக்கும்? நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை நான் வேறு வெளியில் தானே வரணும், அந்த விஷயம் கூடாதுன்னு தானே வெளியே வரணும். நல்ல கவனிங்க, எதிர்ப்பதாக சொல்லுகிறவர்கள் எதிர்க்காமல் அதை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அது எப்படி எதிர்ப்பாக ஆக முடியும்? சரி, எடுத்துட்டோம், போகலாம். எவ்வளோ தூரம் போகலாமா போகலாம். அமெரிக்காவில் ஒரு பிளாக் லேடி ஒரு டிவி ஷோ நடத்துவா, இன்னும் ஒப்ராயது ஒரு பேர் நீங்கள் போய் போட்டு பாருங்கள். ஒரு நல்ல அமெரிக்கா டிவி ஷோஸ் எல்லாம் நடத்துறது. நம்ம ஊரில் அந்த அம்மா ஒன்று நடத்துது, அது பேர் என்ன கிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மை. ஒரே அசிங்கமாக இருக்கும் கதையெல்லாம் அசிங்கமாக இருக்கும். அந்த அம்மா நல்லம்மா, ஆனால் ப்ரோக்ராமில் பார்த்தா மொட்டே அப்படி தான் இருக்கும் எல்லாம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் தான் எல்லாமே டோட்டலாக. சரி, ஒழிஞ்சு போகுது. இந்த அம்மாவுடைய இந்த ஷோ இருக்கு இல்லையா, அதோடைய பேசிக், அமெரிக்காவில் ஒரு லேடி ஆரம்பித்தா, அவள் சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், அவள் பிளாக் லேடி. அவள் நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவள் என்ன பண்ணுறா அதை பாருங்களேன். ஒரு 15 வயசு பொண்ணை நிறுத்தி வச்சுட்டு கேட்குறா, நீ உன்னை பற்றி ஏகப்பட்ட விஷயம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அவன் சொல்கிறா, கேளு, நீ ரொம்ப தவறான ஒரு வாழ்க்கை வாழறியாமே, உடம்பை விற்கிறியாமே. எஸ். $50 யார் கூட வேணாலும் நீ வெளியே போறியாமே. எஸ். ஒரு 15 வயசில் இப்படி வாழ்கிற வாழ்க்கை தப்புன்னு உனக்கு தெரியாதா? நாளைக்கு உனக்கு நோய் வரும், உனக்கு கஷ்டம் வரும், உனக்கு சொசைட்டியில் மரியாதை போயிடும். இதை பற்றிலாம் எதுவுமே உனக்கு தெரியாதா? லைஃப் எவ்வளோ வேல்யூபிள், அதை பற்றிலாம் நீ சிந்திக்க மாட்டியா? எஸ், ஐ நோ இட். தென் ஒய் ஆர் யூ டூயிங் திஸ்? ஏன் இவ்வளோ மட்டமாக நடந்துக்கிற? இது தப்புன்னு உனக்கு தெரியுது, கெடுதல்னு உனக்கு தெரியுது, ஆனால் நீ அதை செய்கிறியே ஏன்? அந்த பொண்ணு ஒரு ரிப்ளை சொன்னா, சார், எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்காது. இந்த வார்த்தையை கவனிங்க, எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்காது. சரி, எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தணும், எங்கள் அம்மா துடிக்கணும், எங்கள் அம்மா மனசு வேதனைப்படணும், அவங்க நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து நொந்து நூலாக போகணும் எங்கள் அம்மா. அதனால தான் நான் அந்த காரியத்தை இவ்வளவும் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் அதை பண்ணேன், அவங்க மனசு வேதனைப்படுது. அவங்க தானே உங்கள்கிட்ட இவ்வளவு சொன்னாங்க. எஸ், அவங்க தான் உன்னை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாங்க. அவங்க இந்த ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா மனசு துடிக்கும் இல்லை, என்ன இவ்வளோ அசிங்கமாக ஊரறிய உலகம் அறிய இப்போ எங்கள் அம்மாவை துடிக்க வைக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். இதை கேட்டால், ஏன் நீ உங்கள் அம்மாவை துடிக்க வைக்கணும்? நான் அவளை எதிர்க்கிறேன், எனக்கு அவளை பிடிக்கல.
பழி வாங்கணும் எனக்கு ஆசை. அதனால தான் நான் இது மாதிரிலாம் பண்ணேன்னா அவன் நொந்து அப்படியே வேதனையில் சாகணும், அதுக்காகத்தான் பண்ணுறேன். காரணம் எங்கள் அம்மாவுக்கு ஒழுக்கம் கிடையாது. இந்த வார்த்தையை கவனிக்கணும், எங்கள் அம்மாவுக்கு ஒழுக்கம் கிடையாது. ஓகே, உங்கள் அம்மா வர சொல். அவங்க வந்தார். அந்த அம்மா அப்படியே நிறுத்திக்கிட்டு அவளை ஒன்றுமே கேட்கல. இந்த பொண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்டா, நீ உங்கள் அம்மாவை எதிர்க்கிறியா ஃபாலோ பண்ணுறியான்னு கேட்டேன். இதுதான் சைக்காலஜி. நீ உங்கள் அம்மாவை எதிர்க்கிறியா ஃபாலோ பண்ணுறியா? எதிர்க்கிறேன்னா இல்லையே, அவள் ஒழுக்கம் இல்லாதவன், நீ ஒழுக்கம் இல்லாதவளா இருக்கிற. நீ அப்போ அவளை ஃபாலோ தான் பண்ணுறிய ஒழிய நீ எங்கே அவளை எதிர்க்கிற? நீ எதிர்க்கிறேன்னு சொல்கிறது பொய். ஜஸ்ட் யூ ஆர் ஃபாலோயிங். நல்லா புரிஞ்சுக்கோ, ஃபாலோ பண்ணுறது நிச்சயமாக எதிர்க்கிறதா ஆகாது. எதிர்க்கிறதுனா அந்த விஷயத்தை நீ எதிர்த்திருக்கணும், அந்த விஷயத்தை நீ எதிர்க்கலை. ஸோ யூ ஆர் ஃபாலோயிங், யூ ஆர் நாட் அதோட ஃபைட், யூ ஆர் நாட் ஃபைட்டிங் வித் தட். கேட்குறேன். இந்த பொண்ணு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா, அஃப்கோர்ஸ் நவ் ஐ திங்க் லைக் தட். நீ சொல்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு. இது நான் அந்த ஷோவை பார்த்தபோது கொஞ்சம் பிரமிச்சு போனேன். அந்த தியரி சைக்காலஜியில் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? நம்மில் பல பேர் எதை எதிர்க்கிறோமோ அதை பின்பற்றுவதன் மூலமாகவே எதிர்ப்போம். அதனால தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். நாம அதுதான் எல்லா துன்பங்களுக்குமே காரணம். இப்போ என்ன, நான் ஏன் இவ்வளோ யோசிச்சு பேசுகிறேன்னா, சரியாக நான் சொற்களை பயன்படுத்தலைன்னா அது கான்ட்ரவர்சியாக போயிடும். அதனால தான் ரொம்ப காஷியஸாக நான் சொற்களை யோசித்து உங்களோட பேச வேண்டியிருக்கேன். இப்போ திப்பு சுல்தானுடைய வரலாற்றை 2 சைடுலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இந்த நாட்டில். ஒரு குரூப் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, அவர் ஒரு மதத்தில் தீவிரத்தன்மையோடு இருந்தார், மற்ற மக்களுக்கு அவர் பெரிய கஷ்டங்களை உண்டு பண்ணார் அப்படின்னு ஒரு குரூப்பு அவரை பற்றி தொடர்ச்சியாக செய்தி போடுவாங்க, அவரை பற்றி போடுவாங்க. இன்னொரு பக்கம் அவர் இந்துக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறார். சிருங்கேரி மடத்துக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கிறார். சிருங்கேரி மடத்துக்கு பல்லக்கு கொடுத்தது அவர் தான். சிருங்கேரி மடத்துக்கு இராணுவ பாதுகாப்பு கொடுத்தது அவர் தான். தங்கத்தில் நிறைய பூஜை பொருள் எல்லாம் கொடுத்துருக்கிறார், நிலபுலம் கொடுத்துருக்கிறார், எல்லாம் கொடுத்துருக்கிறார். வேறு வகையில் திப்பு சுல்தானுடைய இன்னொரு சைடை அவரை பாராட்டுறவங்க எல்லாம் பேசிட்டேன்னு சொல்லுவாங்க, இவ்வளவு இந்து மதத்துக்கு பண்ணவரை போய் விரோதின்னு சொல்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க மேலக்கோட்டை சம்பவம் இன்னும் ஒரு 7-8 இருக்குது திப்பு சுல்தான் வரலாற்றில். நீங்கள்லாம் தேடி போய் படிங்க, அதை நான் பேச விரும்பலை. அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவர் இந்துக்களுக்கு பகைவரானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எப்படி முடிவுக்கு வர்றது? திப்பு சுல்தானுடைய மைண்ட் எப்படி இருந்ததுங்கிறத முதல்ல படிக்கணும். அவர் என்ன நினைக்கிறாரு, இந்தியா தன்னுடைய ஆட்சிக்கு வந்துருச்சு, ஒரு பகுதி, பெரும்பகுதி, தான் சுதந்திரமா மன்னரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி மன்னராக அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது முதல்ல அவர் மைண்டில் என்ன தப்பான ஒரு அபிப்பிராயம் செட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு, இது பாருங்க, தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாட்டுப்பற்றும் ஒரே மதமானவர்கள் இருந்துவிட்டால் மதப்பற்றும் நாட்டுப்பற்றும் ஒன்றாகிவிடும், நாட்டை காப்பாற்றுவது சுலபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிறார். ஸோ இதுக்கு யாரெல்லாம் விரோதமாக இருக்கிறாங்களோ அவர்களை பகைவர்களாக நினைக்கிறார். அவருடைய ஆரம்பத்தில் அதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது, ஹிஸ்டரியை மறைக்க முடியாது. நம்ம கடுமையாக நடந்திருக்கிறாரு, சில மரணங்கள், சில இல்லை பல மரணங்கள் நடந்திருக்கு. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு பளீர்னு அவருக்கு மனசில் உரைக்குது, என்ன, நான் மதமும் நாடும் ஒன்று என்று நினைத்ததால், என் மதத்தில் இல்லாதவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்ததால், வெள்ளைக்காரர்கள் உள்ளே வந்து விட்ட பிறகு நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் இங்கு இருக்கிற இந்துக்களுடைய அன்பை பெறாமல் என்னால் ஆட்சியை நடத்த முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறார். உடனே என்ன பண்றாரு, சிருங்கேரியோட சமாதானம் பண்றாரு, அவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. இனிமேல் நான் இந்துக்களுக்கு பாதுகாவலன் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். பொன்னையும் பொருளையும் வாரி கொடுக்குறார். இப்போ இந்த வரலாற்றை எப்படி படிக்கணும்? ஒரு காலத்தில் இருந்த திப்புவின் வரலாறு, பிறகு அவரிடத்தில் ஏற்பட்ட மாற்றத்தோடு கூடிய வரலாறு. இப்போ என்ன தப்பு பண்ணார் அவர்? மதமும் நாடும், நாட்டுப்பற்று என்பது மதப்பற்றோடு இணைக்கப்பட்டு விட்டால், ஒரே மதம் ஒரே நாடு என்று ஆகிவிட்டால், நல்ல கவனிங்க, ஒரே மதம் ஒரே நாடு என்று ஆகிவிட்டால் அது உண்மையில் வெற்றியை தரும் என்று நம்பினார் திப்பு. ஆனால் அவர் நினைத்தது நடக்கவில்லை. இப்ப திப்புவை கிரிட்டிசைஸ் பண்றாங்க பாருங்க, அவர்களும் அவரை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு ஒரே நாடு ஒரே மதம் என்ற கருத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார்களே ஒழிய அது ஆபத்தில் முடியும் என்கிற தெளிவை பெறவில்லை.
நான் யாரையும் ஆதரிக்கிறது இல்லை, எதிர்க்கிறது இல்லை, அனலைஸ் மட்டும் பண்றேன். நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன தெரியுங்களா, இந்த கான்செப்டே தப்புன்றேன்னா. ஒரு நாட்டில் இருக்கிறவர்கள் ஒரே மதத்தவராக இருக்க முடியாது, அவர்கள் வெவ்வேறு மதத்தவராக இருப்பார்கள். நாட்டுப்பற்று என்பதையும் மதப்பற்று என்பதையும் குழப்பாதீர்கள். மதப்பற்று என்பது அவனுடைய தனிப்பட்ட விஷயம், நாட்டுப்பற்று என்பது பொதுவான விஷயம். இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாட்டை திப்பு குழப்பியதால் பெரிய துன்பத்துக்கு உள்ளானார். அதிலிருந்து பிறகு அவரால் மீள முடியவில்லை. பிறகு மீண்டார். அதன் பிறகு இந்துக்களோடு தோழமை பூண்டார். பிரயோஜனம் இல்லை. பிறகு திப்பு கொல்லப்பட்டார். நீங்க திப்புவோட வீழ்ச்சியை படிச்சிட்டீங்கன்னா என்ன புரிஞ்சுக்குவீங்க? மதத்தையும் நாட்டையும் ஒன்றாக ஒருங்கிணைக்க நினைக்கிறவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அதன் மூலம் மிகப்பெரிய தோல்வி அடைவார்கள். அது நாட்டுக்கு நல்லது அல்ல என்ற தெளிவை இந்த காலகட்டத்திலும் நான் தெளிவுபட சொல்லத்தான் நினைக்கிறேன். அது ஆபத்தானது. அது நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லது அல்ல. ஒருபோதும் ஒரு மதமுடைய நாடாக ஒரு நாடு மாற முடியாது. அப்படி மாறுவதால் எந்த விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியாது. நீங்கள் விவரம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மதம் ஒரு நாடு, நேபாளம் இந்து நாடு பெரிதாக வளர்ந்து விட்டதா? பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு பெரிதாக வளர்ந்து விட்டதா? பங்களாதேஷ் இஸ்லாம் நாடாக மாறிவிட்டது. போர் இல்லாமல் அமைதி இல்லாமல் இருக்கிறதா? நீங்க வளைகுடா நாடுகள் உண்மையிலேயே இஸ்லாமிய நாடுகள் தான். ஆனா மன்னராட்சி தான் இருக்கிறதே ஒழிய மக்களாட்சியின் சுவடு இருக்கிறதா? அது எந்த மதம் சார்ந்த நாடாக மாறினாலும் சரி, அந்த மதம் சார்ந்த நாடுகள் மக்களாட்சியை ஒப்புக்கொள்வதில்லை. இப்பவும் பாகிஸ்தான்ல யார் சார் பவர்ஃபுல்? பேருக்கு ஒரு ஜனாதிபதி, பேருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், பேருக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, எல்லாம் முனீர். எப்படி நியாயம் அது? ஒரு ராணுவ தளபதி கிட்ட ஃபுல் பவர் போயிருக்குதுன்னா எவ்வளவு பெரிய அக்கிரமம் அது. இதுதான் நான் பயப்படுறேன். என்ன பயப்படுறேன்? இந்த நாடு அப்படி ஒரு மதம் சார்ந்த ஒரு சர்வாதிகார நாடாக மாறும் என்றால் அது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் இது எல்லா மதங்களையும் சமமாய் கருதுகிற இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற மதச்சார்பற்ற நாடாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை நான் மரணமடைகிற வரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். இது மதச்சார்பற்ற ஒரு நாடாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒருபோதும் ஒரு மதம் சார்ந்த நாடாக இது மாறக்கூடாது. இங்கு அரசு மதம் என்று ஒரு மதம் இருக்கக்கூடாது. அதில் ஐ எம் வெரி கிளியர். நான் சொல்ற லெவல்ல இதை யார் புரிஞ்சுக்குவா, யார் என்னை எதிர்ப்பா எனக்கு தெரியாது. ஆனா ஆழமா யோசிக்கணும். எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு பின்பற்றினா என்ன ஆவறது? நான் யார் மேலே இருக்கிற வெறுப்புல சொல்லல, நாட்டின் மீது உள்ள அன்பால் மட்டும்தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு செய்ய சொல்லத்தான் நினைக்கிறேன். இதன் விளைவுகள் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை.